சென்னையை அடுத்த நெம்மேலியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். வான் பெய்து நிலம் நனைத்து கடல் சேரும் நீரை கரை கட்டி நெடுவயல் நிறையவும் மக்களின் தாகம் தணியவும் செயலாற்றுவோம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னையின் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் பருவநிலை மாற்றத்தாலும் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னைக்கரையில் கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் உபரி நீரின் ஒரு பகுதியை சேமிக்கும் வகையில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது. திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் அமைக்கப்படுகிறது. நீர்த்தேக்கத்திற்கு பல்லவ மன்னனின் நினைவாக மாமல்லன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என கூறுவது மிகப்பெரிய பொய் என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட கடனா நதி, நம்பியாறு, சண்முகா நதி உள்ளிட்ட 43 திட்டங்களை பட்டியலிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் சென்னையின் முகமே மாறும் அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இன்றைக்கு தாம் தொடங்கி வைத்துள்ள இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்கும் என்று கூறினார். தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வர 100க்கு மேலே என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறையா லைனாக வரிசையாக திறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்கப் போகிறது. 5161 ஏக்கர் பரப்பில் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 டிஎம்சி நீரை சேமிக்கும் அளவுக்கு சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக இது அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கும் 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தண்டலம், திருப்போரூர், திருவிடந்தை, கடம்பாடி மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்களின் குடிநீர் தேவை, சென்னை நகரத்தின் விரிவாக்க பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.